மாதிரியான முடக்குவாதத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அந்த போன் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்ல நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த விரல்கள் வந்து எப்படி இருக்கு? ஸோ அந்த மாரி நாளடைவுல என்ன ஆயிட்டே போது, இது வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட் டூ ஜாயிண்ட் ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய போன்லயும் அதிகப்படியான பெயின வந்து கிரியேட் பண்ணுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விரல்ல மட்டும் சென்டர் ஃபிங்கர்லயோ, இல்ல சில பேருக்கு கட்டை விரல்ல கூட வரும். இது சுண்டு விரல்ல கூட இருக்கும். இந்த மாரி அந்த விரல் மட்டும் வீங்கிக்கும். இந்த வீக்கம் வந்து குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அப்படியே சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி கருப்பு நிறமா இருக்கும். நெகம் பூரா இந்த மாதிரி ஆயிட்டு வரும். ஸோ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நரம்பெல்லாம் இப்படி பொடைச்சுட்டு வலி கையில வின்னு வின்னு வின்னுன்னு வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு இது மாரி வீக்கம். இதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இந்த வீக்கம் வரும்போது, நாம சரியான உணவு கட்டுப்பாடு எடுக்காம, இந்த வாதத்த குறைக்காம இருக்கும்போது தான் அந்த மாரியான